வணக்கம் நண்பர்களே. சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஆவணி மாசத்தை பொறுத்த வரைக்குமே எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம். இது வரைக்குமே விரும்பத்தகாத நிறைய விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடந்துருச்சு. நிறைய விமர்சனங்களுக்கு ஆளாகி இருப்பீங்கன்னே சொல்லலாம். வாழ்க்கையில போராடி போராடியே நிறைய சோர்வுங்கிறது உங்களுக்கு வந்துருச்சு. அதே மாதிரி சரியான நிம்மதியான தூக்கம் கூட இல்லாம இரவு நேரங்களில் நிறைய நேரங்களில் நீங்க அவதிப்பட்டிருக்கலாம். இனி உங்களுக்கு எல்லாமே இந்த ஆவணி மாசத்தை பொறுத்த வரைக்குமே படிப்படியான மாற்றம் தொடர்ந்து உங்களுக்கு பல வகையிலும் ஆதரவு உறுதுணையாக நிறைய விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குது. இது வரைக்குமே தர்ம சங்கடமான சூழ்நிலை எல்லாமே கடந்து வந்தவங்களுக்கு உங்கள் அனுபவ அறிவாளியே நிறைய விஷயங்கள் உங்களால் சாதகமாகவும் மாற்றிக்க முடியும். இந்த காலத்தில் என்ன மாதிரி விஷயங்கள்ல உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் எச்சரிக்கையாக செயல்படணும், இது எல்லாமே இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சிம்மராசி எங்களுடைய பொதுவான பண்புகளை நாம் பார்த்துடலாம். சிம்ம ராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சூரிய பகவான் தான். சிம்ம ராசியில் மகம் பூரம் நட்சத்திரத்தோட 4ஆம் பாதம், உத்திரம் நட்சத்திரத்தோட 1ஆம் பாதமும் அடங்கியிருக்குது. சிம்ம ராசின்னு சொல்லக்கூடியது காலப்புருஷனோட அங்கமைப்பில் இதயத்தை குறிக்கக்கூடிய 2வது சரராசி. அதே மாதிரி சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே நீங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டா எந்த காரணத்தை கொண்டு அதை மாற்றிக்க மாட்டீங்க. நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, 2ல் ஒன்று பார்த்துடலாம்னு நினைக்கக்கூடிய குணம். சிந்தனையாக இருக்கட்டும், சொல் செயல் எல்லாத்துலேயும் ஒரு வேகங்கிறது இருக்கும். அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் எப்போதும் பின்னாடி இருந்து குறை சொல்கிறவங்க கூட துரோகம் செய்யக்கூடியவங்களை உங்கள் வாழ்க்கையில் அறவே நிற்கிடுவீங்க. சிம்ம ராசியில் பிறந்தவங்க பொதுவாகவே தோற்றத்தை பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் ஒல்லியான தோற்றம் இருந்தாலும் வயசு ஏற ஏற உடல் பருமனுக்கேற்ற உயரம் அமைஞ்சிருக்கும். அழகான கண்ணுக்கு சொந்தக்காரங்க, கண்களாலேயே மற்றவங்கள வசிப்படுத்தக்கூடிய தன்மை. அதே மாதிரி இருக்கிற இடத்துல இருந்தே மற்றவங்களை ஆட்டி வைக்கக்கூடிய ஒரு அம்சம் கொண்டவங்கன்னு சொல்லலாம். இவங்க பேசுகிறப்ப கையையும் கண்ணையும் இவங்களால அசைக்காமல் இருக்க முடியாது. முன்கோபங்கிறது அதிகமாக இருக்கும். இருந்தாலும் அனாவசியமாலாம் கோபப்பட மாட்டாங்க. இவங்க கோபத்தில் ஒரு உண்மை இருக்குன்னு சொல்லலாம். பெரும்பாலும் நீங்கள் படித்த படிப்புக்கும் செய்கிற வேலைக்கும் சம்பந்தமே இருக்காது. இருந்தாலும் எந்த துறையில் இருந்தாலும் உங்களால் ஒரு உச்சக்கட்ட பிரகாசங்கிறது கிடைக்கும். சுயதொழில் செய்யக்கூடிய வாய்ப்புங்கிறது, மற்றவங்களை வேலை வாங்கக்கூடிய தொழில், இது எல்லாமே உங்களுக்கு அமைன்னு சொல்லலாம். பேர், பணம், புகழ், இது எல்லாமே ஒன்றா கிடைக்கக்கூடிய துறைங்கிறது உங்களுக்கு அம்சமாக அமைஞ்சிருக்குது. வீரம் தைரியம் நிறைஞ்சவங்க. அதே மாதிரி அன்பு, பண்பு, மரியாதை, தெய்வ பக்தி, இது எல்லாமே ஒருங்கு அமைப்பெற்றவங்கன்னு சொல்லலாம். பொதுவாகவே சிம்மராசி என்பதை பொறுத்த வரைக்கும் சூதுவாதம் தெரியாமல் எல்லாரையுமே எளிதாக நம்பிடுவாங்க. புகழ்ச்சிக்கு மட்டும் நீங்கள் சில நேரங்களில் செவி சாய்க்கிற மாதிரி இருக்கும். புகழ்ந்து பேசிட்டா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையுமே விட்டு கொடுத்துருவீங்க. இது நீங்கள் கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். அதே மாதிரி மற்றவங்க போடுற பழிசொல்லுக்கு செவி சாய்க்காமல் விடாமுயற்சியால் பல சாதனை செய்ய உங்களுக்கு சில நேரங்களில் கோபத்தால் அமைதி இழந்துறீங்க. இதனால் நிறைய வாய்ப்புகளை இழக்க வேண்டியதாக ஆயிடுது. நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னென்னா, கோபத்தை கட்டுப்படுத்த முயற்சி செய்யுங்க. மனசை ஒரு நிலையான எண்ண ஓட்டத்துக்கு கட்டுப்படுத்த முயற்சி செய்யுங்க. இதனால் வீணான சண்டையெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படாது. பெரும்பாலும் நீங்கள் சண்டைக்கு போக மாட்டீங்க. ஆனால் சண்டைன்னு வந்துட்டா 2ல் ஒன்று பார்த்துட்டு தான் அடுத்த வேலை. உங்களுக்கு இடையூறு செய்கிறவங்களை யாராக இருந்தாலும் வேரோட களைச்ச பின்னாடி தான் நிம்மதி அடைவீங்க. முன்கோபம் இருந்தாலுமே நீங்கள் செய்கிறது தப்புன்னு தெரிஞ்சுட்டா உடனே மன்னிப்பு கேட்கவும் தயங்க மாட்டீங்க. உங்கள் வாழ்க்கையில் செய்யக்கூடிய இன்னொரு தவறு என்னென்னா, சில நேரங்களில் சந்தேகங்கிறது உங்கள் வாழ்க்கையில் வந்துடுது. இதை நீங்கள் தவிர்த்துட்டாவே உங்கள் குடும்ப வாழ்க்கைங்கிறது அற்புதம். உங்கள் வாழ்க்கையில் உங்களால் உயர்ந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. உங்ககிட்ட உதவி பெற்ற பின்னாடி உங்களை மறந்துடக்கூடியவங்க தான் உங்கள் வாழ்க்கையில் அதிகம். அதே மாதிரி மனைவியால் மேன்மைங்கிறது உண்டாகும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னென்னா, எப்போதும் உங்கள் உழைப்பு தான் முக்கியம்னு சொல்லலாம். மற்றவங்க மூலமா உழைப்புங்கிறது உங்களுக்கு கிடைக்காது. அதே மாதிரி பெரும்பாலும் உங்களுக்கு வீடு அமையக்கூடிய வாய்ப்பு, வீடு அமைஞ்சாலுமே சில நேரங்களில் சில இழப்புகளை சந்திச்ச பின்னாடி தான் அமைகிற மாதிரி இருக்கும். வீடு, நிலம், சுகமான வாழ்வு, இது எல்லாம் உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம். வண்டி வாகன வசதி கூட உங்களுக்கு சிறப்பு தான். அதே மாதிரி பெரும்பாலும் உங்களுக்கு வீட்டு அருகில் விநாயகர் கோவில் இருக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது அமைஞ்சிருக்குது. குழந்தை பாக்கியம் எல்லாமே சிறப்பு. பெரும்பாலும் சிம்மராசி அன்பர்களுடைய குழந்தைகளை பொறுத்த வரைக்குமே நீங்கள் பாக்கியசாலின்னு சொல்லலாம். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா இன்ப துன்பங்களையும் உங்கள் குழந்தைகளுக்கு கற்று தருவீங்க. இதனாலே உங்கள் குழந்தைகள் சிறப்பான வாழ்வு பெறுவாங்கன்னு சொல்லலாம். கடவுளோட பூரண ஆசை பெற்றவங்க தான் உங்கள் குழந்தைகள். உங்கள் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு அனுகூலமான பலன் கிடைக்கும். உழைப்போட பெருமையை சிறப்பு நீங்கள் தெரிஞ்சிருக்கிறதால அதையுமே உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் கொண்டு சொல்கிறதால உங்கள் குழந்தைகளோட வாழ்வும் உங்கள் குழந்தைகள் மூலமாக உங்களுடைய வாழ்வும் சிறப்படைன்னு சொல்லலாம். இந்த இருதயம், மூட்டு, எலும்பு, இந்த மாதிரியான பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி மன வாழ்க்கை பொறுத்த வரைக்குமே சிறப்பாக அமைன்னு சொல்லலாம். மன வாழ்க்கை பொறுத்த வரைக்குமே உங்களுடைய எண்ண ஓட்டம் போல தான் உங்கள் வாழ்க்கை அமையும். அதனால் எப்போதும் நேர்மறை சிந்தனையை வளர்த்துக்க பாருங்கள். நீங்கள் விரும்புனது அடையப்போ ஏதாவது ஒரு பிரச்சனைங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். எந்த பிரச்சனை வந்தாலுமே வந்த வேகத்தில் விலகி போகக்கூடிய ஆற்றல், கூட்டு தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பு, அது லாபமாக கிடைக்குன்னு சொல்லலாம். ஆயுள் பலங்கிறது உங்களுக்கு அதிகம்.
மற்றவங்களை நம்பியே அதிகமாக ஏமாந்து போயிடுவீங்க. இது எல்லாமே நீங்கள் கொஞ்சம் கவனம் எடுத்துக்க பாருங்கள். உழைப்பு மூலமாக சேர்க்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் உங்கள் வாழ்க்கையில் தங்குன்னே சொல்லலாம். அதுதான் ரகசியமும் கூட. வருமானத்தை பொறுத்த வரைக்குமே உங்கள் வாழ்க்கையில் எப்போதும் சேமிக்கக்கூடிய பழக்கத்தை தொடர்ந்து வச்சுட்டு வர பாருங்கள். வாழ்க்கையோட எதிர்காலத்தோட எண்ணங்கிறது உங்களுக்கு எப்போதும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி வாக்கு, நீங்கள் செய்ய கொடுக்கக்கூடிய வாக்கு எல்லாமே வெற்றி. சிறப்பாக ஒரு கைராசிக்காரங்கன்னு நீங்கள் சொல்லலாம். சிம்மராசியை பொறுத்தவர்களுக்குமே உங்களுக்கு எப்போதும் ஒரு நல்ல வாய்ப்புங்கிறது கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னென்னா, திருவண்ணாமலையில் கொண்டிருக்கக்கூடிய அந்த அருணாச்சலேஸ்வரரை எப்போது வழிபாடு செஞ்சுட்டு வருது உங்கள் வாழ்வில் அடுத்தடுத்து ஒரு நல்ல பலன். குறிப்பாக இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்குமே பிரதோஷ நாட்களில் சிவபெருமான் வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்கள். சிவபெருமான் வழிபாடு கூடவே நந்தி தேவருடைய வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த ஆவணி மாதத்தில் உங்களுக்கு அற்புதமான பலன்கிறது கிடைக்கும். தொடர்ந்து இந்த ஆவணி மாதத்தில் சிம்மராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போகிறீங்கன்னா, இது வரைக்குமே நிறைய ஏமாற்றங்கள், பொருளாதார ரீதியாக அடுத்தடுத்து பல சிக்கல்கள் சந்திச்சிருப்பீங்க. குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலை, அடிக்கடி சண்டை சச்சரவு, கருத்து வேறுபாடு, ஒரு பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் சந்தித்தவங்களுக்கு இனி உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம். நிறைய அனுபவங்களை கண்ட நீங்கள் அந்த அனுபவத்தின் மூலமாகவே நிறைய மாற்றங்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. பிள்ளைகள் வழியில் கூட எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கிறது உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்குது. மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது மூலமாக கூட உங்களுக்கு மதிப்பு மரியாதைங்கிறது அதிகரிக்கும். ஆசைப்பட்ட விஷயம் எல்லாமே நீங்கள் வாங்க போகிறீங்க. கணவன் மனைவி பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் மனசாவை எல்லாமே நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும். இருந்தாலும் மனக்கவலை மட்டும் அப்பப்போ ஏற்பட வாய்ப்பு இருக்குது. மனசை ஒரு அமைதிப்படுத்த முயற்சி செய்யுங்க. வேலையை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த காலத்தில் வேலைங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். எந்த அளவுக்கு வேலை இருக்குதோ அதற்குண்டான லாபமும் கிடைக்கும். வேலையில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது. தொடர்ந்து உங்கள் தொழில் வாழ்க்கையில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்திட்டு வர பாருங்கள். தொழிலை பொறுத்த வரைக்குமே எதிர்பார்த்த அளவுக்கு லாபங்கிறது கிடைக்கும். தொழிலை விரிவுபடுத்துறீங்கன்னா, இந்த முயற்சியெல்லாம் செஞ்சீங்கன்னா இந்த காலத்தில் சிறப்பு தான். மேலுமே இந்த மாதத்தில் நீங்கள் சிவபெருமான் வழிபாடை கண்டிப்பாக செஞ்சுட்டு வாங்க. இதனால் இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பான பலனாக அமையும். குறிப்பாக இந்த காலத்தில் சிம்மராசி அன்பர்களுக்கு நட்சத்திர ரீதியான பலனாக பார்க்குறப்ப மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு தொடர்ந்து உங்களுக்கு ஆத்ம பலம் அதிகரிக்கக்கூடிய நேரம். இதனால் இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு பல வகையில் நன்மை தான். தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேதுவோட சஞ்சாரங்கிறது குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த குழப்பம், வர வேண்டிய வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த தடை, கொடுத்த வாக காப்பாற்ற முடிய நிலை, இது எல்லாமே சந்தித்திருப்பீங்க. இனிமேல் இது தொடரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள். குரு பகவானோட பார்வையால் இதில் கொஞ்சம் மாற்றம் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது. உடல்நிலையில் ஒரு நல்ல முன்னேற்றங்கிறது இருக்கும். தாய்வழி ரீதியாக கூட உங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கிடைக்க போகுது. எதிர்பார்க்கக்கூடிய சந்தோஷங்கிறது கிடைக்கும். அஷ்டம ஸ்தானத்தில் ராகு சஞ்சரிக்கிறதால மனசில் ஒரு இனம் புரியாத ஆசை, பார்க்குற விஷயத்தில் எல்லாமே ஆசைப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம். இருந்தாலும் இந்த காலத்தில் கொஞ்சம் நீங்கள் ஆசையை கட்டுப்படுத்துறது நல்லது. அதே மாதிரி இந்த காலத்தில் மற்ற சிந்தனைக்கு எல்லாமே இடம் கொடுக்காதீங்க. தொடர்ந்து உங்கள் தொழில் வாழ்க்கையில் மட்டும் கவனம் செலுத்த பாருங்கள். விநாயக பெருமான் வழிபாடுங்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் எல்லாமே தவிடுபடியாகும். பூர நட்சத்திரக்காரங்களுக்கு நினைச்சது சாதிக்கக்கூடிய திறமை உங்களுக்குள்ளேயே அமைஞ்சிருக்கிறதால இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்குமே சிறப்பு தான். நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னென்னா, எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் நல்ல நுணுக்கமாக தீர்க்கமாக செஞ்சுட்டு வர பாருங்கள். சுக்கிரன் மாதம் முழுவதுமே ஜென்ம ராசிக்குள்ளேயும் அதை தொடர்ந்து தனஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறதால நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நன்மை எல்லாமே கிடைக்கும். சமூகத்தில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. இது வரைக்கும் உங்கள் மேலே ஏற்பட்டிருந்த வீணான பழிச்சொல், நீங்கள் பட்ட கஷ்டம் எல்லாமே தேரப்போகுது. உங்கள் மேலே போட்டிருந்த அவமானம் எல்லாமே இனி மாறப்போகுதுன்னு சொல்லலாம். ஒரு நல்ல மதிப்பு மரியாதை மிக்க நபரை மாறப்போறீங்க. குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த நெருக்கடிங்கிறது இது காணாமல் போகும். பணவரவை பொறுத்த வரைக்குமே திருப்திகரமாக தான் இருக்குது. நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயம் எல்லாமே நிறைவேறக்கூடிய வாய்ப்பு. புதுசாக சொத்து சேர்க்கை, வாகனம் வாங்கக்கூடிய யோகம், இது எல்லாமே உங்களுக்கு இந்த மாதத்தில் கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். குடும்பத்தில் கூட தொடர்ந்து ஒரு நிம்மதிங்கிறது ஏற்படும். கணவன் மனைவிக்குள்ள இது வரைக்குமே ஏற்பட்டிருந்த பிரச்சனை விலகும். இனி உங்களுக்கு நல்ல வகையில் ஒரு மாற்றம் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். லாப ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் பகவானால் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டவங்க, பில்டர்ஸ், விவசாயம் சம்மந்தப்பட்டவங்க, உணவகம் நடத்தக்கூடியவங்க, செங்கல் வியாபாரம் செய்யக்கூடியவங்கன்னு பலதரப்பட்டவங்களுக்கு லாபம் தரக்கூடிய காலம்தான். ராகு அஷ்டமஸ்தானத்தை சஞ்சரிக்கிறதால கொஞ்சம் உத்தியோக விஷயத்தில் மட்டும் நீங்கள் நேர்முறையாக தொடர்ந்து நேர்மையாக செயல்படுறது நல்லது. அதே மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அதிகாரிகளுக்கு கட்டுப்பட்டு நடக்க பாருங்க. இதனால நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் வந்து கிடைக்கும். ஸ்ரீரங்கநாதரை வழிபட்டு வந்தீங்கன்னா வாழ்வுங்கிறது உங்களுக்கு சிறப்பு தான். உத்திரம் ஒன்னா பாதம் உடையவங்களுக்கு எதுலையுமே முதலிடத்தில் வகிக்கக்கூடிய உங்களுக்கு இன்னி உங்களுக்கு சிறப்பு தான். ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்குமே ஆற்றல் மிக்கவராக மாற போறீங்க. ராசிநாதன் ராசுக்குள்ளேயே சஞ்சரிக்கிறதால எல்லா விதத்திலும் வேகம் இருக்கும். அதிரடியாக செயல்பட போறீங்க. உங்கள் பலம் என்னன்னு மற்றவங்களுக்கு தெரிய வரக்கூடிய நேரம். அதே நேரத்தில் நீங்கள் அவசரப்பட்டு எந்த செயலும் செய்யாதீங்க. இதனால் சங்கடம் தான் ஏற்படும். சுக்கரனால பொருளாதார நெருக்கடிங்கிறது இனி விலக போகுது. வர வேண்டிய பணம் வரும். தடைப்பட்டிருந்த வேலை இல்லாமல் நல்லபடியாக நடக்கும். ஒரு சிலருக்கு புதுசாக சொத்து சேர்க்கை, தொடர்ந்து உங்களுக்கு எல்லாமே லாபம் தான்.
சந்திரிக்கக்கூடிய செவ்வாய் பகவானால லாபஸ்தானத்தில் அமைஞ்சிருக்கிறது பல வகையில் நன்மை தான். தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபம். குடும்ப சுக சத்ருஸ்தானத்துக்கு குருவோட பார்வை இருக்கிறதால குடும்பத்தில் மகிழ்ச்சிங்கிறது இருக்கும். கணவன் மனைவிக்கு ஏற்பட்ட பிரச்சனை நீங்கும். பணம் வரவும் சந்தோஷம்தான். தொடர்ந்து இந்த காலத்தில் நம்பிக்கை கைவிடாமல் செயல்பட்டு வாங்க. எல்லா விஷயம் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய வாய்ப்பு. நவகிரகத்துக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா பல வகையில் உங்களுக்கு அடுத்தடுத்த நன்மை ஏற்படுன்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தை காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியான பலனை பெறுவீங்கிறத பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.